அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ ஒரு தர்பூசணி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி ஒரு ஜூஸ் போடுறதுக்கு தான். ஜூஸ் நம்ம எப்பொழுதும் போல் மிக்சியில் போட்டு அடிக்கிறது அப்படி மாதிரி வேண்டாம். இன்றைக்கி நான் எப்படி செய்கிறேங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க இந்த சம்மர் காலத்துலையும். இப்போ நமக்கு நோன்பு வேறு இருக்குது. அப்போ இஃப்தார் டயத்துக்கும் இந்த மாதிரி உள்ளதை ஈஸியாக செய்யலாம். நான் இப்போ முதல்ல அதை கட் பண்ணிக்கலாம். தர்பூசணியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நேர்க்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ள ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, சிவப்பு கலர் இது, அது எல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு பாருங்கள், பெரிய பழமாக இருக்கிறதுனால நம்ம கையை விட்டு ஸ்லிப் ஆயிருமோன்னு உள்ள ஒரு பயம் வேறு. அதுக்கப்புறத்துக்கு ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறவு இதை நம்ம இதில் ஒரு பங்கு எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சிவப்பு கலராக இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. அது உள்ள சீடு விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகள் நீங்கள் தூர போட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்போ நான் என்னடானா அந்த விதையோடு தான் சேர்த்து நான் கட் பண்ணுறேன். ஏன்னா ஜூஸ் கடையிலனாலும் நம்ம போய் கேட்கும்போது அதிலெல்லாம் அந்த விதை கிடக்க தான் செய்யும். அப்போ அதனால் நான் அந்த விதையோடு தான் சேர்த்து நான் செய்கிறேன். இது மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன். உங்களுக்கு எப்படி எந்த ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பில் நீங்களும் கட் பண்ணிக்கிடுங்க. நான் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த நடுவில் உள்ள அந்த ஃப்ரூட் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். கட் பண்ணி எடுக்கும் போதுங்க பாருங்கள், இப்படி ஈஸியாக கிடைக்கும். இதுக்காண்டி தான் நான் அப்படி கட் பண்ணது. இதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிடுதேன். நமக்கு தேவையான அளவு, ஜூஸுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிடுதேன். பேலன்ஸ் பழம் இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது மறுநாள்லே எடுத்துடணும். இல்லைன்னா அது ரொம்ப போயிடும். இல்லைன்னா அதோட நம்ம அந்த தோலோடையே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு வாரம் ஆனாலும் ஒன்றும் செய்யாது ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம இந்த சாப்பர் இருக்குல்ல, காய்கறி கட் பண்ணக்கூடியது, அதில் தான் இந்த கட் பண்ண தர்பூசணியை அதில் தான் நம்ம போட்டு சும்மா 2-3 இந்த கயிறை பிடிச்சி இழுத்தா போதும். இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள், அது ஜூஸ் அடித்தும் அடிக்காமலேயும் வந்திருக்கும். அதில் சின்ன சின்ன பீஸை நொறுன்ட்டு கிடக்கும். இது நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பழங்களையும் நம்ம இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுதோம். இந்த சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம வேறு தண்ணியோ எதையுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஜூஸ்லேயே உங்களுக்கு தண்ணி எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அப்போ இது கூட பாதி லெமன் பிழிஞ்சு வச்சுக்கிடுங்க. நான் பாதி பழத்துக்கு பாதி பழம் தான் நான் பிழிஞ்சிருக்கேன். நான் லெமன் அதை பிழிஞ்சிட்டு தேவைன்னா சீனிக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கிடுங்க. ஆனால் நாங்கள் ஒன்று தேனும் சேர்க்கலை, சீனியும் சேர்க்கலை, வெறும் லெமனும் இந்த பழமும் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குளிர் வரஞ்சனிக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்ல சில்லுன்னு வந்ததுக்கப்புறமே நோன்பு திறக்கிற சமயத்துக்கு நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நோன்பு முடிஞ்சதுக்கப்புறமும் சாதாரண வெயில் சமயத்துலேயும் நம்ம இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது எதுக்கு இப்படி பண்ணோம்னா, நம்ம மிக்சியில் அடித்தோம்னா ஃபுல்லாக தண்ணி தான் நமக்கு கிடைக்கும். இதுன்னா நமக்கு அப்படி இல்லை, வாயில் கடித்து சாப்பிட்றதுக்கும் சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். அப்போ இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சர்வ் பண்ணும்போது மட்டும் நம்ம சப்ஜா விதையோ இல்லை பாதாம் பிசினோ ஊற வச்சுருந்திங்கன்னா அதையும் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிடுங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு நோன்பு திறக்கிறதுக்கு இப்போ அதை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல குளிர் வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் நல்ல இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே சும்மா ஒரு 2 புதினா இலை இருந்ததுன்னா புதினா இலையும் அதுக்கு மேலே போடுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்துட்டு ஒரு சின்ன பீஸ் தர்பூசணியை கட் பண்ணிவிட்டு டம்ளரில் சைடில் நான் சொருவி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நமக்கு ஹோட்டலில் எங்கேயோ குடித்த மாதிரி உள்ள ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நமக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலும் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ரா உள்ளே போட்டாலும் சரி. நான் ஒரு ஸ்ட்ரா தான் உள்ளே போட போகிறேன். போட்டுட்டு நம்ம குடிச்சிக்கிடும் செஞ்சுக்கலாம், எடுத்து சாப்பிட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டோட நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான என்னென்னா எப்பொழுதும் போல் நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறவு மில்க் புட்டிங் செஞ்சது ஒன்று சைனா கிராஸில், அதுக்கப்புறவு டேட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு, தர்பூசணியை நீல பீஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன் 2 பீஸு, அதுக்கப்புறவு பச்சை கிரேப்ஸு இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு கருப்பு முந்திரி, கருப்பு கிஸ்மிஸ் ஊற வச்சிருந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை தான் நோன்பு திறக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன்.
இதுதான் நேற்று எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான இது கூட பழம்புரியும் இருந்தது. அப்போ அதையும் எடுத்து வச்சுருக்கேன் நோன்பு திறக்கிறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.